ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே ப்ளாக். இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இந்தியாவிலே ஒரு பிரபல்யமான உணவு கடை, அதாவது ஃபுட் ஷாப்புன்னு சொல்லலாம். அது இன்னொரு கிளையை திறந்திருக்காங்க. சொல்லப்போனால் இப்போ கொஞ்சம் ஒரு காலத்துக்கு முன்னே, சமீப காலத்துக்கு முன்னே தான் யாழ்ப்பாணத்தில் தங்களோட கிளையை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இலங்கையில் இருக்க யாழ்ப்பாணத்தில் தங்களோட கிளையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிளையோட 4வது கிளையாக இப்போ மதுரையில் ஆரம்பிச்சிருக்காங்க. யாரோட கடை எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க என்றதை பார்க்கணும்னு சொன்னால் வாங்க ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தட்டு சுந்தர் எங்க பாருங்க, சுந்தர் கேமரா பாருங்க. ஓகே, பாத்தீங்களா? தொழில் தெரியாத ஆளு கூட தொழில் கத்து தராரு. ஏன்னா நிறைய பேர் தொழில் ரகசியத்தை வெளியில சொல்லி தர மாட்டாங்க. ஆனா சேலம் மாறாடு பிரியாணி ஐயா அவர்கள் எப்படி பிரியாணி அடிக்கணும் அப்படின்ற கூட சொல்லி தராரு. கரண்டி எப்படி பிடிக்கணும் அப்படின்னு எல்லாரும் கத்துக்கிட்டோம். ஏன்னா என் பெற்ற இன்பம் பெரிய வையம், நான் மட்டும் சம்பாரிச்சா பத்தாது, சுற்றி இருக்கவங்களும் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்து பாருங்க. வாசனஸ்மா கும்மன் இருக்குது. இதுதான் மண்மனம் மாறாத மதுரை, இதுதான் சேலம் மாறாறு குதிரை. மண்மனம் மாறாத மதுரை, இதுதான் சேலம் மாறாறு குதிரை. பேட்டி கொடுக்கும்போது ஐயா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கூல் சுரேஷ பார்ட்னர்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆனா ஐயா அவர்கள் சொல்றாங்களா இல்லையா, என்னுடைய ரேஷன் கார்டுல மட்டும்தான் ஐயாவோட பேர் இல்ல, சரிங்களா? ரேஷன் கார்டுல பேர் இல்ல, ஆனா என் இதயத்துல இருக்கிறாரு. எப்பவுமே சேலம் மாறார் பிரியாணி உங்களுடைய மனசுலயே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரி உணவு இல்லாம இன்னைக்கு சேலம் மாறார் பிரியாணியே இல்ல. எப்பவுமே உங்களை சந்தோஷப்படுத்துறது தான். பாத்தீங்களா? ஆஹா ஆஹா, அப்படி போடு. பாத்தியா? இதுதான் சூப்பர் சூப்பர். இப்பதான் நாங்க யாழ்ப்பாணத்துல நலத்திட்ட உதவிகளை குறிப்பிட்டு வந்தோம். எல்லாரும் கொழும்புல போய் கலந்துருப்பாங்க. நான் தமிழர் பகுதியில் யாழ்ப்பாணத்துல முத சென்னையிலிருந்து போன ஒரே நிறுவனம் நம்ம சேலம் மாறாரு. 6 மாதத்துக்கு முன்னாடி தொடங்கி விட்டோம். இந்த பொங்கலுக்கு அன்பு தம்பி நம்ம நடிகர் சுரேஷ் அவர்களும் வருகை புரிந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய 6 நாட்கள் என் கூட பயணித்து அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லோருக்குமே அந்த ஸ்கூலுக்கு 500 பிள்ளைங்களுக்கு பேக்கு, புத்தகம், டேபிள் சேரு, அது மட்டும் சாப்பாடு அனைத்தும் வழங்கிட்டு வந்தார். அவருக்கும் நம்ம தேங்க்ஸ் பதிவு பண்ணி எங்கள் நிறுவனத்தோட கைகோர்த்து அவரும் எங்களுக்கு ஒரு தொழிலாளி போல் ஆகிட்டார் இன்னைக்கு. ஆமாம், ஏன்னா பார்ட்னர் சொல்லிவிட்டு அவர் பங்கு கேட்டுருவார், கொஞ்சம் உஷாராகணும் அவர்கிட்ட. ஆமாம், சம்பளத்தோடு பண்ணிக்குவேன். அது மாதிரி ஒரு அன்பு தோழர் போல தம்பி கூட வந்தவர் போல கூட பயணித்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில தெரிவிச்சுக்கிறேன். எங்க அன்பு அண்ணன் சேலம் மாறார் பிரியாணி 4வது கிளையை முதல் கிளையில பங்கெடுத்தாரு. அதோடைய கைராசி கூல் சுரேஷ் அவர்களுடைய அந்த ஒரு கைராசி இன்னைக்கு 4வது இடத்துல மேலமனமா அடித்து 2வது கிளையிலையும் பங்கெடுத்தாரு. இப்ப 3வது கிளை மட்டும்தான் 4வது கிளைக்கு வந்திருக்கிறாரு. அவருடைய கைராசி அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதற்கு மூலதனமாக உள்ள சேலம் மாறார் பிரியாணி அமைச்சர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வெந்து தணிந்தது காடு, மதுரைக்கு வணக்கத்தை போடு. வெந்து தணிந்தது காடு, சேலம் மாறாருக்கு வணக்கத்தை போடு. என்னோட ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னாக்க, மண்மனம் மாறாத மதுரை, மண்மனம் மாறாத மதுரை, நம்ம சேலம் மாறாறு ஓடிட்டு இருக்க குதிரை. மண்மனம் மாறாத மதுரை, சேலம் மாறாறு ஓடிட்டு இருக்க குதிரை. அதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட வரும்போது வயிறு மட்டும் நிறைஞ்சு இருந்தால் மட்டும் பார்த்தாது, மனசும் நிறையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் பிரியாணி வைக்கும் போதே அளவு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா சில பேர் கொஞ்சமாக இருக்குதே, நம்ம திருப்பி கேட்கறதுக்கு வெக்கப்படுவான். அப்படி சாப்பிட்றதுக்கு வெக்கப்படக்கூடாது, எதா இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கடின உழைப்பால் இன்னைக்கு முன்னுக்கு வந்துள்ள
சேலம் மாறார் பிரியாணி ஐயா அவர்கள் மூலமாக இன்னைக்கு உலகமெங்கும் கிளைகள் திறந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட வரவங்க பெரியவங்களுக்குலாம் தெரியும் இது என்ன அப்படின்னு. ஆனா குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்டா மட்டும் பத்தாது, கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை ஒரு முன்னிறுத்தி நமது சுந்தர் அவர்கள் பாத்தீங்களா வெளியில ஒரு ஏரோப்ளேன் நிறுத்திருக்காரு. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி விளையாட்டு சாமான்லாம் இருந்துச்சுனாக்கா சாப்பிட்றதுல மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க, அவங்க விளையாட்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி நம்ம ஏரோப்ளேன்ல போய்கிட்டே சாப்பிட்றதுக்கு கூட ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு நம்ம சுந்தர் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு மதுரையில 2வது ஏர்போர்ட் இதுதான் நினைக்கிறேன். அதாவது நாகமலை புதுக்கோட்டை போற வழியில இந்த ஏர்போர்ட் இருக்கு, குழந்தைகளுக்கான ஏர்போர்ட். இங்க வந்தீங்கன்னாக்க குழந்தைங்களோட ஜாலியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போலாம். ஏன்னா இப்ப நம்ம வீட்டுல குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டும்போது நீங்க என்னதான் ருசியா சாப்பாடு வச்சிருந்தாலும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது ஒரு விளையாட்டு காட்டி தான் சாப்பாடு ஊட்டுவோம். அதோ பாரு நிலா, இதோ பாரு தாத்தா, இந்த ட்ரெயின் வருது பாரு, ஆட்டோ வருது பாரு அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி அதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்தாங்க, சின்னவங்க மட்டும் இல்ல பெரியவங்களா இருந்தாங்க, ஒரு ஏரோப்ளேன் போற சத்தம் கேட்டாங்க உடனே நம்மள அறியாமலே வானத்தை பார்ப்போம், அதோ பாரு அப்படின்னு. அந்த மாதிரி குழந்தைகளையும் கவரும் ஒரு நோக்கத்துல நீங்க ஏரோப்ளேனே எடுத்துட்டு வந்து நிறுத்திருக்காரு. கூடிய விரைவில் ஏரோப்ளேன்ல போகும்போதும் உண்மையிலேயே நீங்க அமெரிக்கா பறந்தாலும் சரி, லண்டன் பறந்தாலும் சரி, சிங்கப்பூர் பறந்தாலும் சரி, நீங்க பறந்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு அங்க ஏரோப்ளேன்ல அந்த உள்ள அந்த பணிப்பெண் அவங்களே வந்து எக்ஸ்கியூஸ் மீ சார், இஃப் யூ வாண்ட் சேலம் மாறார் பிரியாணி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இது நடக்கும். நீங்க நடக்கலைன்னா பாருங்க, கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், இது நான் சொல்லக்கூடாது, அவ்வளவு பெரிய திருக்குறள்ல சொல்ற அளவுக்கு கூல் சுரேஷ் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. உழைப்பால் உயர்ந்தவர் இவர் சொன்னாக்க அதுல ஒரு உண்மை இருக்கும், ஒரு அர்த்தம் இருக்கும். நீங்க வேணா பாருங்க, கூடிய விரைவில் அந்த சேலம் மாறார் பிரியாணிக்கு அந்த பிளைட்ல போகும்போது சேலம் மாறார் பிரியாணி அப்படின்ற ஒரு ட்ரேவோட எடுத்து நிறுத்துவாங்க. அது நடக்கலைன்னா பாருங்க, சரிங்களா? கூடிய விரைவில் அந்த இடத்துல கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. குழந்தைகளோட வந்து நம்ம சேலம் மாறார் பிரியாணில வந்து சாப்பிடுங்க. நிறைய வெரைட்டி இருக்கு, சிக்கனு, மட்டனு, கோலா உருண்டை, ப்ரானு, நண்டு, காடை, கவுதாரி, அது இருக்கான்னு தெரியல, பட் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? நன்றி நன்றி நன்றி. ஸோ இப்படியான தகவல்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பிகே ப்ளாக்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் பிகே ப்ளாக் பானு.